ஆட்சி அமைய வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் இந்த மேடைக்கு வந்தவுடன் உங்கள் கரகோஷங்கள், உங்கள் கைத்தட்டங்கள் நிச்சயமாக எதிர்கூட்டணி என்று ஒன்றும் கிடையாது. அங்கு யார் தலைவர் என்று கூட தெரியவில்லை. அந்த கூட்டணியின் தலைவர் யார், அந்த கூட்டணியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று இப்பொழுக்கற்ற ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்ற சூழலிலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை திசை திருப்பி மக்கள் மனதிலே விதைகளை விஷ விதைகளை விதைத்துக் கொண்டு இருப்பவர்கள் தான் இன்று தமிழகத்தின் ஆட்சியில் மட்டுமல்ல எதிரில் இருக்க கூட்டணியும் கூட தான். ஆக ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்திக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. அவர்கள் சொல்வதையெல்லாம் சிறப்பாக அமித்ஷா அவர்கள் சிறந்த முறையிலே அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்பவர்களுக்கு தெரியும். ஆக தமிழகத்தில் நடக்கின்ற ஊழலாட்சி அகற்றிட தமிழகத்தில் பல திட்டங்களை மோடிஜி அவர்கள் தந்திருக்கிறார்கள்.